ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஜஸ்லமே அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். உங்ககிட்ட நிறைய மீதமான இடியாப்பம் இருக்கா? அதை தூக்கி போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்பவும் கஷ்டமாகவும் இருக்கா? அப்போ கவலை விடுங்க. நீங்கள் மிதமான இடியாப்பத்தை தூக்கிலாம் போட வேணாங்க. இந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா இடியாப்பம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓப்பன் செஞ்சு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதே ரெசிபி நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா என்னோடய அகிலாஸ் கிச்சன் சேனலில் போய் பார்க்கலாம். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த மசாலா இடியாப்பம் செய்கிறதுக்காக ஒரு 9லேருந்து ஒரு 10 இடியாப்பத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அதே மாதிரி இது இடியாப்பத்தில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சேவை இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இடியாப்பத்தில் தான் நம்ம பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவும் பிக்க வேண்டாம். ஓரளவு ஒரு இன்ச்சு ஸ்கொயருக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் பிச்சு வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். பிறகு ஒரு கனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இது லைட்டாக வறுத்த பிறகு ஒரு கையளவு கருவேப்பிலை அதையும் சேர்த்து லைட்டாக ஒரு நிமிஷம் அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கோங்க. பிறகு 1 அல்லது 2 பச்சை மிளகாய் நல்ல சின்ன சின்னதாக நறுக்கியது சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பூண்டு விழுது ரெண்டுத்தையுமே சேர்த்து இஞ்சியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டை நல்லா வதக்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும், நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிட்டு அதையும் இது கூட நாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தக்காளியும் நல்லா வதங்கட்டும். ஸோ தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு நாம் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்களுக்கு கேரட் வேணும், இல்லை பீன்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன காய்கறிங்க இருந்தால் அதை கூட நீங்கள் 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வதக்கிக்கலாம். நான் எனக்கு கேரட்டு பீன்ஸ் அன்றைக்கி தீர்ந்து போயிடுது, அதனால் நான் பச்சை பட்டாணி மட்டும் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், அப்புறம் 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் பாதி சேர்க்கலாம். அதாவது பிரியாணி மசாலா பாதி, கரம் மசாலா பாதியும் சேர்க்கலாம். இல்லை உங்களுக்கு கரம் மசாலா தான் வேணும்னா அதை கூட சேர்த்துக்கலாம். எனக்கு பிரியாணி மசாலா வாசம் பிடிக்கும், அதனால் நான் பிரியாணி மசாலாவே ஃபுல்லாகவே சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து லைட்டாக வதக்கின பிறகு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பச்சை பட்டாணிலாம் கொஞ்சம் வேக வைப்போம். இப்போ பச்சை பட்டாணி நல்லா வெந்துடுச்சு. அதே மாதிரி நம்ம தண்ணியை ஓரளவு சுண்டிடுச்சு. நல்ல கிரேவியை திக்கான மாதிரி ஆகிடுது. இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்கிற இடியாப்பத்தை இது கூட சேர்த்து நல்லா மசாலாவில் பிரட்டி எடுத்துக்கலாம். ஸோ இடியாப்பத்தை இந்த மாதிரி மசாலாவில் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் உப்பு கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு குறைவாக இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கிட்டோம். மசாலா இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியை தழையை தூவி நம்ம இதை பரிமாற வேண்டியது தான். இந்த மசாலா இடியாப்பம் எனக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாக இருந்தது. அதனால் நான் தயிர் பச்சடியை சைட் டிஷ்ஷாக சேர்த்துக்கிட்டு நான் இதை சாப்பிட்டோம். அப்போ எனக்கு கரெக்டாக இருந்தது. பிரியாணி மசாலா வேறு சேர்த்துருக்கிறதுனால இடியாப்ப பிரியாணி மாதிரி இருந்தது கொஞ்சம் டேஸ்ட்டு. அதுக்காக நான் தயிர் பச்சடி தொட்டுட்டு சாப்பிட்டேன். ஸோ உங்களுக்கு தேவையான சைட் டிஷ் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை சாப்பிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.